கீர்த்தி. தேங்க்யூண்ணா. படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறைய வாட்டி போய் புலம்புவேன். நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கை தட்ட மாட்டுறாங்க, ஏன் நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். போய் புலம்புவேன், ஆக்சுவலாக கேட்டிருக்கேன், போய் புலம்புவேன். எல்லா வாட்டியும் அவள் சொல்லுவா, வரும் அந்த டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதான் உன்னோட ஜேர்னி வேற. அதில் இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ யாரும் ஆட்டத்துக்கு கீழே, அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கே இந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கை தட்டினாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சோனு அண்ட் பிருத்வி, இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்கள் வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாங்கள் பாண்டியராஜ் சார், பாக்யராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கள் அப்பா இல்லை எங்கள் ஃபேமிலியிலேருந்து பேசுகிறது தோணுது. என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது. அப்போ வந்து எங்கள் விவசாய குடும்பம், 2 தாத்தாவும். அப்போ வந்து இந்த தெகிடி வரல, தெகிடி ஷூட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இறந்துட்டார். அவருக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் கூட வாயில வருது, சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும், டவுன் வரைக்கும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவார். கரெக்டாக அது என்னமோ பிளெஸ்ஸிங் என்னன்னு தெரில, ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்ணுறேன், தமிழில் அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை, நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்ணுறேன். அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது, சிவாஜி கணேசன் பேரனும் நடிக, முத்துராமன் பேரனும் நடிக, என் பேரனும் நடிக அப்படின்னு. ஸோ ஏதோ எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மெயினாக என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ஒரு அக்ரெசிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் இல்லை. வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன். இந்த படமும் பேசியிருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யாரையாவது மறந்துட்டுனா மன்னிச்சிடுங்க. இது இந்த டீமு, நீலம் ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லுவோம். அது ஒரு ஆலமரம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது உண்மை. எனக்கு பிடிச்ச, எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த கிரவுண்டில் எல்லாரும் விளாடணும். ரஞ்சித்தும் சரி, ராஜேஷும் சரி, நந்தகோபாலும் சரி, ஆனந்தியும் சரி, எல்லாரும் அந்த கிரவுண்டில் விளாடணும்னு ஆசைப்படுறேன். நன்றி இல்லை, நான் மட்டும் சொல்லிட்டு வா, எல்லாரும் நிறையா பேசிட்டாங்கன்னு. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க போதில் கவலைப்படாதீங்க. நானும் சாந்தனும் வேற இல்லை. ஸோ சாந்தனு சொன்ன நன்றி எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி புரிஞ்சுது. சில பேர்த்த நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறணும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை. ஒரு நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது, அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறையா வைக்கிறேன். அவங்க ஒரு தாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறையா ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறது தான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் என்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனு பிருத்திவி கிட்டலாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டைலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன்.
அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமா மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனா இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒண்ணா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது ஒரே கிரிக்கெட்டா இருக்கும், பசங்களா இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதுல இருக்கிற இமோஷன்ஸு, இதுல ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேற இருக்காங்க, லிஸி ஆண்டனி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பா வந்து இது வந்து சில சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம்ப்பா அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிறது ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.